அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தஹு. ஹிஜ்ரத் உண்மைக்காக நடந்த பெரும் பயணம். மக்கா நகரத்தில் அந்த நேரத்தில் பார்த்தோன்னா முஸ்லீம்கள் கடுமையாக துன்பத்தில் இருந்தாங்க. நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நம்பி இருந்தவங்க அடிக்கடி துன்பப்படுத்தப்பட்டாங்க. இஸ்லாம் பின்பற்றுவதற்கே தடை இருந்துச்சு. இந்த நிலையில் பார்த்தோன்னா அல்லாஹ் ஒரு வழியை திறந்தான். மதீனா மக்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் முஸ்லீம்களையும் அழைத்தாங்க. அதற்கு பிறகுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஸ்லீம்களுக்கு மெதுவாக உத்தரவிட்டாங்க, நீங்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து செல்லுங்க அப்படின்னு. முஸ்லீம்களும் ஒவ்வொருவராக யாருக்கும் தெரியாமல் தங்களுடைய வீடு, சொத்து, உறவுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லாஹ்வுக்காக மதீனாவுக்கு புறப்பட்டாங்க. ஆனால் அந்த ஹிஜ்ரத்தில் ஒரு மனிதன் மட்டும் வேறு மாதிரி இருந்தார். யாருன்னு பார்த்தோன்னா உமர் இப்னு அல்-கத்தாஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான். மற்றவர்கள் எல்லாம் ரகசியமாக சென்றாங்க. ஆனால் உமர் ரலியல்லாஹு அவங்க பயப்படவே இல்லை. ஒரு நாள் அவர் தனது வாளை எடுத்துக்கொண்டு காஃபா அருகே வராங்க. அங்கே குறைஷ் மக்களை பார்த்து நேராக தைரியமாக சொல்கிறாங்க, யாருக்கும் தைரியம் இருந்தால் தன் தாயை அள வைக்கணும்னா, தன் பிள்ளையை யாத்திரிக்கணும்னா என்னை தடுக்க வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு பிறகு அவர் அமைதியாக தொழுகை செய்து வெளிப்படையாக மதீனாவுக்கு புறப்படுறாங்க. அவர் யாரும் தடுக்கலை. இதற்கிடையிலே பார்த்தோன்னா குறைஷ் மக்கள் ஒரு திட்டம் போடுறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கொல்ல வேணும்னு. ஆனால் அல்லாஹ் தனது நபியை காப்பாற்றுறாரு. ஒரு இரவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மக்காவை விட்டு அமைதியாக புறப்படுறாங்க. அவங்க பார்த்தோன்னா முதல்ல சவுர் குகையில் மறைந்திருந்தாங்க. குறைஷி மக்கள் அவங்கள தேடி அங்கே வரைக்கும் வந்துட்டாங்க. அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க பயப்படுறாங்க. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அமைதியாக சொல்கிறாங்க, கவலைப்படாதே, அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான். அந்த நம்பிக்கை, அந்த தைரியம் அவர்களை பாதுகாத்தது. சில நாட்கள் பயணத்திற்கு பிறகு அவங்க மதீனாவை அடைந்தாங்க. மதீனா மக்கள் மகிழ்ச்சியுடன் அவர்களை வரவேற்றாங்க. அல் பத்ரு அலைனா என்று பாடி அவங்க வருகையை கொண்டாடினாங்க. அந்த நாள் ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய சமுதாயத்தின் பிறப்பு, இஸ்லாம் சுதந்திரமாக வாழ ஆரம்பித்த நாள். இதுலேருந்து நம்ம கற்றுக்கிட்டது என்னன்னு பார்த்தோன்னா, அல்லாஹ்வுக்காக நம்ம ஏதாவது விட்டுட்டோன்னா அல்லாஹ் அதை விட சிறந்ததை தருவான். உண்மைக்காக தியாகம் செய்ய வேண்டியது அவசியம்தான். நம்பிக்கை இருந்தால் கடினமான பயணமும் எளிதாகும். இதில் பார்த்தோன்னா தைரியம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நம்பிக்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது இரண்டும் சேர்ந்ததுனால தான் வெற்றி கிடைத்தது. சுப்ஹானல்லாஹ். இந்த பயணம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற அழகிய பயானுடன் நாளை உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தஹு.